தமிழக மக்கள் அனைவருக்கும் இதனை வணக்கம். என்ன ஒரு செய்தி தெரியுமா? அதாவது வழக்கு கொடுக்குறதுலேயும் ஒரு அவதூறுங்கிறது இருக்குல்ல. ஆக்சுவலாக அவதூறு பேசுகிறதுக்கு வழக்கு கொடுப்பாங்க. வழக்கே அவதூறாக கொடுத்தா எப்படி இருக்கும்? அதாவது என்னென்னா, இன்னைக்கு மதியம் என்ன பண்ணியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி சார்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துடைய வழக்கறிஞர் அணி அதையும் தாண்டி பாசறை என்ன பண்ணியிருக்காங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தோட எஸ்பி திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எனக்கு எதிராக வழக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோழிப்போருளை என்னும் பகுதியில் வசித்து வரும் இந்த இப்படி ஒரு அட்வொகேட் ஒரு பையன் இருக்காப்புல. இந்த பையன் என்ன பண்ணுறான், அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி அவர் இங்கே சொத்து வாங்கி போட்டிருக்காரு, அங்கே சொத்து வாங்கி போட்டிருக்காரு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்கெல்லாம் சொத்து வாங்கி போட்டிருக்காரு, அது அவரோட குடும்ப விஷயத்தை பற்றி பேசுகிறாப்புல, அவதூறாக பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று கொடுத்துருக்காங்களாம். அதே தாண்டி அதோட கொஞ்சம் ஆவணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் திருப்பி பார்த்தேன். எங்கெல்லாமோ சேனல் அலசி பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமை திறந்து பார்க்குறேன், எங்கெல்லாமோ பார்க்குறேன். அண்ணன் சீமான் அவர்களுடைய குழந்தை குறித்தோ, அதாவது குழந்தை அது அவங்க பிஸ்மின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேற்கோள் காட்டி பேசியிருந்தாங்கல்ல, பிஸ்மி என்ற நபர் அவரோட குழந்தை இன்னாருக்கு பிறந்துச்சு, அவருக்கு பிறந்துச்சு, டிரைவருக்கு பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லை சீமான் அண்ணா கன்னியாகுமரியில் இடம் வாங்கி போட்டிருக்காரு, கன்னியாகுமரியில் அங்கங்கேயே சுற்றி வளைச்சி போட்டிருக்காரு, மலையை சுற்றி வளைச்சி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பேசியோ எந்த ஒரு இடத்துலையும் நான் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துல அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையோ குழந்தை எப்படி பேசினதே கிடையாது. கேள்வி கேட்டிருக்கோம். எதை கேள்வி கேட்டிருக்கோம்? அண்ணன் சீமான் அவர்கள் இப்படிலாம் பேசுகிறாரு, திமுகவுக்கு சாதகமாக பேசுகிறாரு, திமுக பண்ணுறதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து பேசுகிறாரு. ஸோ திமுக இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட எங்கள் தேசம்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி, நாம் தமிழர் கட்சியோடைய அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சியில் நக்கீரன் அவர்களை இன்டர்வியூ எடுக்கிறீங்களே, சூர்யா வெற்றி கொண்டான் அவர்களை இன்டர்வியூ எடுக்கிறீங்களே, அப்போ இதெல்லாம் தவறு தானே? உங்கள் சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த உங்களோட தொலைக்காட்சியில் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களே, இதெல்லாம் தவறு தானே? ஸோ அதையும் தாண்டி திமுகவுக்கு சாதகமாக, டிவிக்கு எதிராக இவ்வளோ விஷயங்களை நீங்கள் கருத்தியல் ரீதியாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலஜி ரீதியாக கருத்தியலாக தான் நம்ம கேள்வியை முன் வச்சோம். ஆனால் அதே தாண்டி தேர்தலுக்கு முன்னாடி தான் கரெக்டாக மே 2ஆம் தேதி 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சொத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு விருதுநகரில் சொல்லும்போது, விருதுநகரில் இங்கே பாருங்கள் எலெக்ஷன் அஃபிடவிட்டில் இப்படி குறிப்பிட்டிருக்கு. அப்போ எலெக்ஷன் அஃபிடவிட்டில் இப்படி குறிப்பிட்டிருக்குன்னா இந்த சொத்து விருதுநகரில் இருக்குது. அப்போ எப்படி ஒரு சொத்தோடைய ஒரு சென்ட் மதிப்பு வேறு 2000 ரூபாய் இருக்கும். எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ இது திமுகவுக்கிட்டேருந்து தான் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரெக்டாக இத்தனாம் தேதி இந்த மாதம் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு, அதுலேருந்து 6 மாதத்துல இந்த சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருந்தோம். ஆதாரப்பூர்வமாக தான் பதிவு பண்ணியிருந்தோம். அஃபிடவிட்டே இருக்குது, அஃபிடவிட் பத்திரத்தையும் காட்டியிருந்தேன். இது சந்தேகமாக எனக்கு இருக்குது, இங்கேருந்து சொத்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தோம். இதில் எங்கே அவதூறு இருக்குது? குடும்பத்தை பற்றி பேசினோமா? குழந்தையே ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டோம்னா, அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் எப்படின்னா 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி உங்களால் படிக்க வைக்க முடியுது? காரணம் என்னன்னா, திரள் நிதி எல்லார்கிட்டேருந்தும் திரட்டுறது மூலமாக இந்த காசு ஒருவேளை அதுக்கு அந்த குழந்தையோட படிப்பு செலவு செய்யப்படுதோ? காரணம்னா செலவு செய்கிறதுல தப்பு இல்லை. அதாவது ஆங்கில கல்வியை புறக்கணிச்சுட்டு எல்லாரும் தமிழ் வழி கல்வியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் அந்த கொள்கைக்கு முரணாக இருக்கிற வகையில் தன்னோட குழந்தைய இந்த மாதிரி அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கும்போது அது ஒரு முரணான விஷயம் தானே. அதனால் அது கேள்வி கேட்டோம். ஸோ எங்களுக்கு நான் ஏழை வீட்டின் பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஏழை வீட்டின் பிள்ளை தாயோட பிள்ளைன்னு சொல்லும்போது எப்படி 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கருத்தியல் ரீதியாக முன் வச்சோம். இந்த கேள்வியெல்லாம் முன் வைக்கும்போது இதுக்கு எதுக்கும் பதில் இல்லை. ஜஸ்ட் என்னென்னா நான் கார் வாங்கினா ஒன்றை எதுக்கிட்ட பதில் சொல்லணும்? எனக்கு யார் வேணால் நான் கார் வாங்கி கொடுப்பா? ஏன் எனக்கு உனக்கு பதில் சொல்லணும்னு எதாவது அவசியமா? நான் என் ஃப்ளைட்டே தனி சேட்டர் ஃப்ளைட்டே வாங்குவேன், உங்ககிட்ட பதில் சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பதிலை அளிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ விஷயம் சொல்லும்போது, கருத்தியல் ரீதியாக கேள்வியை முன்வைக்கும்போது, ஸோ எல்லா மாவட்டத்துலேருந்து வழக்கு போடுறாங்க. பிஸ்மி மேலே வழக்கு போடுறாங்க, கோகுல் மேலே வழக்கு போடுறாங்க, எல்லார் மேலேயும் வழக்கு போடுறாங்க. சரி, இந்த மாதிரி ஏன்னா திமுக தரப்புலேருந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. யாருக்கு மேலேனா, நேஷனல் மீடியா NDTV, அதாவது இங்கே லோக்கல்லாம் கிடையாது. நாங்கள் நீங்கள் சீமான் அவர்கள் நீங்கள் லோக்கலில் பார்த்துருக்கோங்க, நாங்கள் இன்டர்நேஷ்னலில் பார்த்துக்குறோம், நேஷனலில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோழமை கட்சின்னு சொல்லிட்டு மக்களால் இன்னைக்கு அழைக்கப்படக்கூடிய சீமான் அவருடைய நாம் தமிழர் கட்சிக்கு ஸ்டேட் லோக்கல் பாலிடிக்ஸை கொடுத்துட்டாங்க. ஸ்டேட்டில் யாரெல்லாம் நம்மளுக்கு எதிராக பேசுகிறாங்களோ மக்கள் நம்மளை புறக்கணிச்சிட்டாங்கண்ணே.
திமுகவும் புறக்கணிச்சிட்டாங்க, நாம் தமிழரையும் புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் நம்மளுக்கு எதிராக பேசக்கூடியவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க, நேஷனல் வைஸாக நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இந்தியா டுடே அதை தாண்டி NDTV இந்த 2 தொலைக்காட்சியும் உதயநிதி அவர்கள், நம்ம சின்ன உதயநிதி அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் பேசியிருந்தார்ல, இந்த பெண்களுக்கு எதிரான இழிவாக பேசுகிற மாதிரி ஒரு டபுள் மீனிங்கில் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசியிருந்தார்ல, அதை அவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் திமுகவோட வழக்கறிஞர் அணி சார்பாக ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. 100 கோடி ரூபாய் தரலன்னா, 100 கோடி ரூபாய் தரலன்னா, தார்மீகமான மன்னிப்பு கேட்கலன்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு NDTV அதை தாண்டி இந்தியா டுடே நேஷனல் மீடியாவுக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து இப்படி தவறாக பேசிட்டீங்க, எங்கள் சின்னையா உதயநிதி இப்படி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், அவங்களும் அதே பாணி தான், இவங்களும் அதே பாணி தான். ஒரே ஒரு ப்ரூஃப் அரசியல் ரீதியாக தெம்பும் திராணி இருந்தால் நான் வேறு எதுவும் கேட்கல. சீமான் அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றியும், அவங்க ஃபேமிலி இப்படி, அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டும், இல்லை தகவலுக்கு முரணான வகையில் கரெக்டாக இந்த இடத்துல இவர் சொத்து வாங்கி போட்டிருக்காரு பாருங்கள், கரெக்டாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மலைகளெல்லாம் அவர் வளைச்சி போட்டிருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோ நான் தவறாக பேசின ஒரே ஒரு விஷயத்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களால் எடுத்து போட முடியுமா? ஆதாரம் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்களே, ஆதாரத்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் நான் உள்ளே இருந்திருப்பேன். ஆதாரத்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா, உங்களோட ஆதாரங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கொள்கை ரீதியான கேள்விகள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை, திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியல, கேள்வி கேட்கும்போது சகிச்சிக்க முடியல. 16 ஆண்டு காலம் கத்திட்டோமே, கடைசியில் திமுகவுக்கு ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம், ஜால்ரா போட்டோம், இப்படி போய் மக்கள் நம்மளை புறக்கணிச்சிட்டாங்களே. மக்கள்லாம் நம்மளுக்கு தான் நம்மளுடைய ஒரு விசுவாசமாக இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி சுயமாக சிந்திக்க ஆரம்பித்து நம்மளுக்கு எதிராக இப்படி வந்து புறக்கணிச்சிட்டாங்களே, நம்மளே இது பண்ணிட்டாங்களே, வேறு வழி இல்லை. இனி மக்களை வந்து மக்கள்கிட்டே வெறுப்பு காக்க ஆரம்பிப்போம். மக்கள் நம்ம வெறுப்பாக பேசுகிறத மக்கள் வெறுக்கிறாங்களா, அந்த வெறுப்பை திருப்பி பேசு, அவன் வெறுக்கிற அளவுக்கு பேசுன்னு சொல்லிட்டு அந்த லெவலில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா வேற யாரும் கிடையாது, 2 கட்சிகள், திமுக, நாம் தமிழர். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் வேறு ஆப்ஷனே இல்லை. மக்கள் புறந்தள்ளியாச்சு. மாற்றி பேசுகிறீங்கண்ணே, கொள்கை ரீதியாகவும் சரி, கோட்பாடு ரீதியாகவும் சரி, என்ன விட்டுருங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தென்னகம் விஷ்ணுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போ வெளில வந்தாப்புல, இப்போ வெளியே அனுப்பப்பட்டாப்புல, சீமான் அவர்களால் லெட்டர் பேட்டில் வெளியே அனுப்பப்பட்டாப்புல தென்னகம் விஷ்ணு என்ற. எனக்கும் சரி சமூக வலைத்தளங்களில் அவரும் பேசியிருக்கார், நானும் பேசியிருக்கேன். கருத்தியல் ரீதியாக தான் நம்ம பேசியிருக்கோம். அந்த நண்பர் இப்போ வெளியே வந்து அவரோட சேனலில் இப்போ சமீபத்தில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நேற்று முந்தினோன்னு நினைக்கிறேன். எப்படி போட்டிருக்காரு தெரியுமா? அண்ணன் சீமான் அவர்கள் 100 கோடி ரூபா திமுக கிட்டேருந்து வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை, நான் அப்படியே தான் சொல்லலை. ஆனால் அவங்களோட சேனலான எங்கள் தேசம் அப்படிங்கிற சேனலில் திமுகவுடைய கொள்கைகளை கொண்டு போய் கன்வே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து நக்கீரன் கோபால் அவர்களையும் சூர்யா வெற்றி கொண்டன் அவர்களையும் கூப்பிட்டு வச்சு அவங்களோட ஐடியாலஜியை கொண்டு போய் கன்வே பண்ணுறீங்களே, அப்போ தவறான விஷயம் தானே. இதெல்லாம் நீங்கள் வாங்கினதுக்கு ஒரு உதாரணமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட மாறிடுது. ஸோ அதனால் சீமான் அவர்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள், எவ்வளோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அவர் பண்ணிட்டு இருக்கார் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தென்னகம் விஷ்ணு அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. நான் சொல்லலை, நான் சொன்னதை விட அவர் சொல்லியிருக்கார். இங்கே பாருங்கள், சீமான் அவர்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள், தொண்டர்கள்லாம் எவ்வளோ இதெல்லாம் ஆதரிச்சிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து டிவிக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் எப்படி கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறீங்களா, அது எப்படிங்கிறத மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. மக்களோட கேள்வியை நான் பிரதிபலிப்பாக எழுப்புறேன். இதில் என்ன அவதூறு இருக்குது, இல்லை என்ன கருத்தியல் ரீதியாக ஒரு கேள்வியை முன் வச்சா சரி, வேறு ஒன்றும் வேணாம். தமிழ் தேசிய கோட்பாடு படி, தமிழ் தேசிய ஐடியாலஜி படி நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இது தப்பாக ரைட்டாங்கிறது தெரில. கேடி ராகவன் அவர்களோட வீடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று வெளியே வந்துச்சுல, வந்து ஒரு பெண்கிட்ட தகாத முறையில் இது பண்ணார், வீடியோ காலில் பண்ணார்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியே வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோ வெளியே வரும்போது அவர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அந்த பிரசிடெண்ட்டாக ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருந்தாப்புல. அந்த போஸ்டிங்லேருந்து அவரை தூக்கிட்டாங்க. அவரை போஸ்டிங்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா சீமான் அவர்கள் அவருக்கு முட்டு கொடுத்தார். அவர் என்ன தப்பு பண்ணிட்டார்? கேடி ராகவன் அவர்கள் என்ன தப்பு பண்ணிட்டார்? ஆக்சுவலாக ஒரு பாலியல் ரீதியான ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூவில் அவர் சிக்கினனால அவரை வந்து கட்சியிலேருந்து வெளியேற்றினாங்க. ஸோ சீமான் அவர்கள் அதுக்கு மிகப்பெரிய ஒரு முட்டு கொடுத்தாப்புல. தமிழ் தேசியத்துக்கும் இதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா இதை பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாரா, இல்லை கண்டிச்சிருப்பாரா? ஏன் சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி PR சுந்தர்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து கைது பண்ணாங்க இல்லை? யாருன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண வரோம்.
இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டிஎம்கேயோட ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக பேசுகிறாங்க இல்லை. இவர் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் 10 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. கைது பண்ணது எதுக்காகனா, ஒரு 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 நியூஸ் ரீடர் ஒரு பெண்ணை, செய்தி வாசிப்பாளர் ஒரு பெண்ணை பாலியல் அத்துமீறல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த புகாரில் காவல்துறை கைது பண்ணுறாங்க. அந்த கைதை கண்டித்தது யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள். கேடி ராகவன் அவர்களுடைய அந்த பாலியல் ரீதியான விஷயத்துலையும் கண்டித்தது யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள். இந்த பாலியல் புகார்லையும் கண்டித்தது யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள். அது எந்த மாதிரி ஒரு அணுகுமுறைங்கிறது இதே நாம் தமிழ் கட்சி தம்பிகள் கொண்டாட தான் செய்கிறாங்க. அது எப்படி? அது தமிழ் தேசியத்தோட கொள்கைக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒருத்தர் பாலியல் வழக்கில் கைதாகிறாரா, அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறது அப்போ என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்னு யோசிச்சு பாருங்களேன். சரி, அவர் என்னெல்லாம் எழுதியிருக்காரு தெரியுமா? இதே பிஆர் சுந்தர் அவர்கள், நான் அதையும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறார், ஆனால் அவர் வீட்டில் மட்டும் அவர் இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறார், ஆனால் அவர் வீட்டில் மட்டும் அவர் இல்லை. புரிஞ்சுதா? இது டபுள் மீனிங்கா இல்லையா? இதில் ஏதாவது அர்த்தம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்களேன். அடுத்தது, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய், அப்போது ஒவ்வொரு பக்கத்து வீட்டிலும் ஒரு கேள்வி மார்க், ஒரு கொஸ்டின் மார்க். அதாவது பாருங்களேன் எந்த மாதிரி டபுள் மீனிங்கில் பேசி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது, நடிகரை விவாகரத்து செய்தால் எதுவும் கிடையாது, ஆனால் அவரை முதலமைச்சராக்கினால் 2500 ரூபா கிடைக்கும். நடிகரை அதாவது இன்றைக்கி தான் அந்த அம்மா வந்து அவங்களோட டைவர்ஸ் கேஸை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. அந்த குடும்பம் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த ஒட்டுமொத்த பேரம் எப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசினாங்க தெரியுமா? செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கணவனை தேடும் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கேவலமாக கொச்சை எழுதுனாங்க. நடிகரை விவாகரத்து செய்தால் எதுவும் கிடைக்காது, ஆனால் அவரை முதலமைச்சராக்கினால் 2500 ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு மக்கள் இந்த மாதிரிப்பட்ட நபரை முதலமைச்சராக்கிட்டாங்களாம். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் ஒட்டுமொத்த ஊரையும் கொள்ளை அடித்து தன்னோட பாக்கெட்டில் போட்டுருந்தாப்புல. அவரை எதுவும் சொல்லலை, அவர் எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணல. அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாதனால அவர் கூட அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளோ கெட்டி பிடிச்சி புகைப்படம்லாம் எடுக்கிறாரு பாருங்களேன், கை கொடுத்து. அதுக்கு அடுத்தது, என்னையும் மக்களையும் யாராலும் பிரிக்க முடியாது, அப்போ உங்களையும் உங்கள் மனைவியையும், இதெல்லாம் என்னன்னு சொல்கிறதுக்கு? இப்பேற்பட்ட நபருக்கு, ஏன் நக்கீரன் அவர்களுக்கே அண்ணன் சீமான் அவர்கள் முட்டு கொடுக்குறாருன்னா அண்ணன் நக்கீரன் அவர்களை கைது செய்தது தவறா? நக்கீரன் அவர்கள் என்ன பேசினார் தெரியுமா? அண்ணன் சீமான் அவர்களை 5 பேர் இங்கே போனாங்களா, இலங்கைக்கு போனாங்களா, இலங்கைக்கு போயிட்டு ஆமகிரி சாப்பிட்டாங்களாம். அது பொய் பேசுகிறதுக்கே ஒரு அளவு இருக்குது. அளவு மிஞ்சி பொய் பேசுகிறதுல ஒருத்தன் யாருன்னா இந்த சீமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசின ஒரே ஆளில் பல பேரில் ஒரு ஆள் யாருன்னா இந்த நக்கீரன் கோபால் அவர்கள். அவருக்கே முட்டு கொடுக்குறாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ எந்த அளவுக்கு இறங்கி போயிருக்காருன்னு பாருங்களேன். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. மக்கள், அதை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் இருக்கீங்கல்ல, இதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்க. அந்த மே 3 எங்கள் வீட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அந்த வழக்குலேயும் சரி, நான் அதில் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் வழக்கு எஃப்ஐஆர் யாருக்கு மேலே பதியப்பட்டுச்சுன்னா என் மேலேயும் எஃப்ஐஆர் பதியப்பட்டுச்சு. ஒட்டுமொத்தமாக அதில் வந்து பாதிக்கப்பட்டு நின்னது யாருன்னா நானும் என்னோடய குடும்பமும். ஆனால் என் மேலே எஃப்ஐஆர் பதிக்கப்பட்டுச்சு. அந்த டைமில் இருந்த ஆட்சியாளர்கள் யாருன்னா திமுக. யாரால் அது நடந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களால். இன்றைக்கும் அதே தான், நம்ம பேசுகிறோம், கேள்வி கேட்குறோம். நாம் தமிழர் கட்சியினரால் என் மேலே புகார் கொடுத்துருக்காங்களாம். திமுக மேலே நேஷ்னல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுது, நேஷ்னல் பாலிட்டிக்ஸை நேஷ்னலில் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இங்கே நாம் தமிழர் என்னன்னா கீழே யாரெல்லாம் பேசுகிறாங்களோ நம்மளை ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இவங்களை என்னென்னு சொல்கிறதுங்கிறது மக்கள் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். பரவாயில்ல, இவங்க என்ன தான் செஞ்சாலும் சரி, மக்கள் நீங்கள் அவங்கள புறந்தள்ளிட்டீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி அடிபட்டு மக்களுக்காக பேசி அடிபட்டு நிற்கும்போது கூட பெருவாரியாக மக்கள் டிவிகேயும் சரி, உண்மையிலே டிவிகே கடமைப்பட்டிருக்கேன்னா அது இந்த ஒரு காரணத்தினால தான். என் குடும்பத்துக்காக அத்தனை 1000 பேர் வந்தாங்க. பொதுமக்களாக இருந்தாலும் சரி, கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, பிற கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அதுக்கு மனசார நான் நன்றி கடனாக இருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கு மேலே என்னதான் இருந்தாலும் மக்கள் துணை நிற்கிறாங்க என்று நம்பி விடைபெறுகிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.